வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கேன் காப்பி ரிசல்ட் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காத மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்கேன் காப்பி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எப்போ வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2nd வீக் அப்படிங்கிற மாதிரி டென்டென்டிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்கேன் காப்பினா என்ன, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து கம்மியாக இருக்கலாம். ஒரு சில பேர் சயின்ஸில் 99, சோஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா 97 இந்த மாதிரி எடுத்திருப்பீங்க. நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், எனக்கு மார்க் வந்து இந்த மாதிரி கரெக்டாக போடல அப்படின்னு கூட நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலின் மூலிமா நீங்கள் ஸ்கேன் காப்பி சயின்ஸு, மேக்ஸு நீங்கள் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்டை உங்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்து ஸ்கேன் பண்ணி அனுப்புவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரு டெமோ வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெப்சைட் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரிசல்ட் வந்த வாட்டி இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். அரசு தேர்வுகள் துறை இயக்கம் டைரக்டடாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கா, இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நான் கரெக்டாக தான் எழுதியிருப்பேன், எனக்கு 100க்கு 100 இந்த மாதிரி வரும், எனக்கு மார்க் வந்து குறைச்சிருக்காங்க, நான் கீ ஆன்சர் வச்சு செக் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து நான் இப்போ வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் சர்ச்சின்னு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணணும். இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து நீங்கள் சர்ச்சின்னு டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல சர்ச்சின்னு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆகும். ஸோ சர்ச்சின்னு கொடுங்க, இப்படி ரொட்டேட் ஆகும். இப்படி ரொட்டேட் ஆகிடுச்சுன்னா மெமரி கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். இதில் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 93 வாங்கியிருக்காங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்களுடைய ஸ்கேன் காப்பி வந்து வாங்கி பார்க்க முடியும். ஸோ நான் கரெக்டாக எழுதியிருக்கேன், எனக்கு 100க்கு 100 வரும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்கேன் காப்பிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு பேப்பருக்கு 275 ரூபா அப்படின்னு. ஸோ அதை வாங்கி வந்து நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ இந்த பாக்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா, கொஷின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் 93 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்கேன் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் செக் பண்ணலாம். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் கீ ஆன்சர் இருக்குல்ல, அந்த கீ ஆன்சர் வச்சு 1 by 1 நீங்கள் செக் பண்ணலாம். எதனால் வந்து மார்க் குறைச்சிருக்காங்க, எந்த இடத்துல நம்ம தப்பாக எழுதியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செக் பண்ணலாம். அதர் சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்கேன் காப்பி எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு மாடல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்கேன் காப்பி அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரீடோட்டல், ரீவேல்யூஷன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போடலாம். சரிங்களா? இப்படி தான் வந்து ஸ்கேன் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது 10th தமிழுக்கான ஸ்கேன் காப்பி தான். போன வருஷம் அப்ளை பண்ணியிருப்பாங்களா அவங்களுடைய ஸ்கேன் காப்பி ஆன்சர் ஸ்கிரிப்ட் தான். 1 மார்க்லாம் எல்லாம் 15 1 மார்க் வாங்கிட்டாங்க. உள்ள அந்த குருவினா, சிறுவினா, நெடுவினாவில் மட்டும் பிழை வந்து பார்த்தோன்னா ஏற்பட்டிருக்கு. தமிழில் உங்களுக்கே தெரியும், பிழை ஏற்பட்டால் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைப்பாங்க அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி தான் உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஒரு டெமோக்கு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடுச்சுன்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுப்பேன். ஜூன் 2nd வீக் வந்துன்னு சொல்லியிருக்காங்க. 10th ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணவங்களுக்கு உங்களுடைய ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா ஆஸ் யூஷுவல் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த ஸ்கேன் காப்பியை வச்சு நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தோன்னா மார்க் வந்து சில பேர்த்துக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. சரிங்களா? ஏன்னா அந்தளவுக்கு கீ ஆன்சரில் இருக்கிறதும் இதில் இருக்கிறது நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்க, ஸ்டாப் வந்து சரியாக வேல்யூ பண்ணல அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷனுமே இந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி டோட்டல் மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா ரீடோட்டலிங்க வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதை ஒரு மாடலுக்கு பார்த்து வச்சுக்கோங்க.
கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். 10th ஸ்கேன் காப்பி 11th ஸ்கேன் காப்பி கொடுத்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் எழுதின ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்க்கலாம், எப்படி வந்து வேல்யூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் 10th 11th 12th காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மறக்காத நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்டாக சொல்லி நான் டெய்லியும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான தகவலை நான் டெய்லியும் ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10th தமிழ் ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை பக்கம் எழுதுறீங்களோ அத்தனை பக்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி மெயில் மூலமாக அனுப்புவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டேட்டா பர்த் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து நீங்கள் உங்கள் ஸ்கேன் காப்பி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு அப்டேட் வேணுனாலும் மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்டை ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி நான் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷேர் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, இதுதான் அப்டேட்டு. ஸோ அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் வரும். ஸோ லாஸ்ட்டாக இது வரைக்கும் எழுதியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.